பை என்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம், ஆனந்தம். ஐயா, எனக்கு முடி ரொம்ப பிரச்சனையா இருக்கு, வழுக்கையா போய் சின்ன வயசுலேயே வழுக்கையாயிடுச்சு. ஐயா, எனக்கு முடி முளைக்கவே இல்லை. ஐயா, எனக்கு முடி அங்கங்கே ரொம்ப கலக்கலாக இருக்கு, அடர்த்தியா இல்லை. இத்தனைக்கு நான் பெண்களாக இருந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கு எங்களுக்கு. முடி அதே மாதிரி சீக்கிரம் நரைச்சி போகுது, என்னையா பண்ணுறது, இதுக்கெல்லாம் வழியிலே ரொம்ப பிரச்சனையாக இருக்குயா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சுருக்கமான ஒரு அற்புதமான ஒரு எண்ணெயை தயார் பண்ணுறதுக்கு ஒரு வழியை சொல்கிறேன். அதை செஞ்சு பாருங்கள். சுத்தமான தேங்காய் எண்ணெய் 1 லிட்டரு அல்லது 1/2 லிட்டரு கூட வாங்கி போதும். முதல்ல 1/2 லிட்டரு செட் பண்ணுங்க பார்ப்போம். 1/2 லிட்டரு தேங்காய் எண்ணெய், செக்கு எண்ணெய். 1/2 லிட்டரு தேங்காய் எண்ணெய்க்கு 50 கிராம் வெந்தயம். 50 கிராம் வெந்தயம் வெந்தயத்தை இதுக்கு எண்ணெய் காய்ச்சதுக்கு வறுக்கக்கூடாது. பச்சை வெந்தயத்தை அப்படியே போட்டுருணும். சரி, 50 கிராம் வெந்தயம். இந்த 50 கிராம் வெந்தயம், 1/2 லிட்டரு தேங்காய் எண்ணெய் சொல்லிட்டேன். ஜடா மஞ்சள்னு ஒரு முக்கியமான ஒரு மருந்து கடையில் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில். ஜடா மஞ்சள் ஒரு 100 கிராம் போடணும். நீங்க ஜடா மஞ்சள் 100 கிராம் போடணும். இதுல அருகம்புல் இருக்கு பார்த்தீங்களா, அருகம்புல்லுடைய வேர் அந்த அடிப்பாகமா போடணும். மேல் பாகத்தை விட்டுட்டு அருகம்புல் வேர்களை பிடிக்கிட்டு அதுல போடணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது. அருகம்புல் வேறு தேடி பிடிச்சி வெளியில நிறைய இருக்கு. அருகம்புல் வேரோட பிடுங்கணும். அந்த அருகம்புல் வேர் தான் அவ்வளவு முக்கியமானது. அருகம்புல் வேர் ஒரு அதிகபட்சம் 50 கிராம் நமக்கு வேணும். 50 கிராம் வேறாவது அதில் இருக்கணும், அருகம்புல் வேறு. அதே மாதிரி இதில் இன்னொரு வேர் முக்கியமாக சேர்க்கணும். நீங்கள் குப்பைமேனி இலையினுடைய வேர் சேர்க்கணும். குப்பைமேனி இலையினுடைய வேரை 50 கிராமுக்கு மேலேயே நீங்கள் கிடைச்சிச்சுன்னா சேர்க்கலாம். இதை சேர்த்து இந்த எண்ணெய் அப்படியே தைலப்பதமாக 1 மணி நேரம் நல்லா அப்படியே கொதிக்க விட்டுருணும். அந்த கொதிச்சு வந்துகிட்டு இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, கரிசலாங்கண்ணின்னு ஒரு இலை இருக்கு, கரிசாலைன்னு பேர் அதுக்கு. இந்த கரிசாலையை இது கிடைக்கலன்னா, கரிசலாங்கண்ணி கிடைக்காது, நாட்டு மருந்துகள்கிட்ட தூளா விற்பாங்க. அதை வாங்கிட்டு அதில் கொட்டிருங்க. ஒரு 50 கிராம் கொட்டிருங்க. அப்படி கொட்டிட்டீங்கன்னா, ஆனால் இதுக்கு 1 லிட்டருக்கான கணக்கு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இருந்தாலும் இதில் பாதி நீங்கள் நான் என்னென்ன சொல்லியிருக்கேனோ அதில் பாதி 1/2 லிட்டருக்கு அதில் பாதி 1 லிட்டராக இருந்தால் நான் சொன்ன கணக்கு அப்படியே பொருந்தும். அவ்வளோதான் கணக்கு, இது வேற ஒன்றும் இல்லை. இது மாதிரி கொட்டி நல்லா 1 மணி நேரம் வச்சுட்டிங்கன்னா தைலப்பதமாக மாறிடும். அதை அப்படியே ஆற வச்சு எடுத்து ஊற்றி வச்சுக்கிட்டு இந்த எண்ணெயை நீங்கள் தேய்ச்சிட்டு வாங்க. இந்த எண்ணெயை தேய்ச்சி, ஆனால் சீயக்காய் போட்டு தான் குளிக்கணும். இதுக்கு ஒரு சூரணம் ஒன்று சொல்கிறேன். சீயக்காய், பாசிப்பருப்பு, இது 2ஐயும் மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டிங்கனாலே அப்படி எண்ணெய் பசையிலேருந்து எல்லாம் போயிடும். இப்படித்தான் நீங்கள் பயன்படுத்தணும். ஷாம்பு, சோப்பு போடக்கூடாது. அதை புரிஞ்சுங்க. நீங்கள் அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி குளிச்சுட்டு நீங்கள் பாருங்கள், ஒரு 48 நாள் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. உங்களுக்கே தெரியும், அந்த முடி கருகருன்னு வர்றதுன்னு தெரியும், முடி அதிகமாக முளைக்க ஆரம்பிக்கிறது தெரியும். ஒரு பெரிய அதாவது என்ன சொல்றது, உங்களுக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தமான நிலையை அது உருவாக்கி தந்துடும். அடர்த்தியாக முடி முளைக்கிறதுக்கான தன்மையை அது உருவாக்கணும். அங்க ஈறு, பொடுகு, இந்த தலையில இருக்கக்கூடிய சுண்டு எல்லாமே ஓடி போயிடும். சரியா? ஆக இப்படி செய்து அப்படி வாழுங்கள் ஆனந்தமாக. அற்புதம், ஆனந்தம்.